வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தொடர் மழையால் பாதிப்புக்குள்ளான புதுவை வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள சுனாமி குடியிருப்பு மற்றும் கடலோர பகுதியில் வாழும் 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மீனவ குடும்பங்களுக்கு சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் மளிகைப் பொருட்களை வழங்கி உதவி செய்தனர். புதுவை நெடுங்காடு பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் நேரடியாக சென்று நிவாரண தொகுப்புகளை வழங்கினர். தேசிய மக்கள் மன்ற தலைவர் திரு ஆறுமுகம் மற்றும் சமூக சேவகி திருமதி கார்குழலி மாரிமுத்து அவர்கள் மக்களை சந்தித்து அவர்களின் அடிப்படை வசதி மற்றும் பிரச்சனைகளை கேட்டறிந்தனர். புதுவை அரியாங்குப்பம் அருந்ததி நகர் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து அங்கு படித்த மகளிர் இருப்பதாகவும் அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு ஏதேனும் தொழில் செய்வதற்கு உதவி செய்யுமாறும் கேட்டுக்கொண்டனர். இவர்களின் கோரிக்கையை ஏற்று வீட்டிலிருந்தே சோப் செய்யும் பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் அவர்களுக்கு டெய்லரிங், எம்ப்ராய்டரி, கூடை பின்னுதல் போன்ற பயிற்சிகள் தருவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதனால் அரியாங்குப்பம் அருந்ததி நகரில் உள்ள பெண்கள் சுயதொழில் செய்து வருமானம் ஈட்டும் வகையில் அவர்களுக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். எங்க ஏரியால நிறைய படிச்ச பசங்க இருக்காங்க. அவங்க அதிகமா படிச்சுமே அவங்க என்ன வேலைக்கு, கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அது பெத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். ஸோ அதனால நாங்க அந்த கோரிக்கை அவங்க கிட்ட வச்சோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கேம்பஸ் இன்டர்வியூ படிச்ச பசங்களோட டேட்டா பேஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதுவுமே அவங்க எங்களுக்கு பசங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்க கேட்கறதெல்லாம் அவங்க இவ்வளோ செய்யறாங்க, எங்களுக்கு நிறையவே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது முடியாது, இவ்வளோ காசு ஆகும்னு அவங்க சொல்றதே இல்லை. அவங்க எல்லாமே எவ்வளோ காசு ஆனாலும் பரவாயில்ல, நீங்க தனியா செஞ்சாலும் ஓகே, இல்ல கூட்டா சேர்ந்து செஞ்சாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கூட்டாவும் நிறைய நாங்க கோரிக்கை வச்சிருக்கிறோம், நாங்க பிசினஸ் பண்ற அளவுக்கு. இப்போ நம்ம பசங்களுக்காக அந்த கேம்பஸ் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி தந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே எங்களுக்கு அவங்க செஞ்சதுக்கு இந்த சார்லஸ் மார்டின் சாருக்கு ரொம்ப நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். புதுவையில் டிட்வா புயல் காரணமாக தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர், நெல்லித்தோப்பு ஆகிய தொகுதிகளில் தேசிய மக்கள் மன்றம் சார்பில் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மக்களுக்கு தார்பாய் வழங்கியதோடு மட்டுமில்லாமல் மழையால் சேதமடைந்த வீடுகளின் மீது மக்கள் மன்றத்தினரே தார்பாய் போட்டனர். மேலும் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அன்னதானம் செய்தனர். இந்த நிலையில் மக்களுக்கு உதவி செய்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்திற்கான வரைவு ஆலோசனை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சட்டசபை கேபினெட் அறையில் நடந்தது. புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்திற்கான வரைவு அறிக்கை தயார் செய்வதற்காக அரசின் துறைகளான சுற்றுலா, மீன்வளம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வனத்துறை ஆகிய துறைகளை உள்ளடக்கிய கலந்தாய்வு கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சட்டசபையில் உள்ள கேபினெட் அறையில் நடந்தது. கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், தலைமை செயலாளர் சரத் சவுகான் உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள கடற்கரை பகுதிகளில் சுற்றுலா திட்டங்களை மேற்கொள்வது, பிற துறைகளின் கடல் சார்ந்த திட்டங்களை மேற்கொள்வது குறித்து
துறைகளின் கருத்துக்கள் முதல்வர் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி கடற்கரை சார்ந்த சுற்றுலா திட்டங்கள், பிற துறைகளின் திட்டங்கள் அனைத்திற்கும் ஒப்புதல் பெறும் வகையில் கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட அறிக்கையை தயார் செய்து சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தினார். மேலும் திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு துறை தலைவர்களுக்கு உத்தரவிட்டார். போலி மருந்து விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவை கவர்னர் அமைக்க வேண்டுமென மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரித்து பல மாநிலங்களிலும் விற்பனை செய்துள்ள விவகாரம் அதிர்ச்சி அளிக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் போலி மதுபான ஆலை, கள்ள சந்தன மர ஆலை, கஞ்சா கடத்தல், விற்பனை போன்ற குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தற்பொழுது போலி மருந்து தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பது மாநிலத்திற்கு களங்கம் ஏற்படுத்தியுள்ளது. இந்த குற்றத்தை கண்டுபிடிக்க உத்தரவிட்ட கவர்னர் பாராட்டுக்குரியவர். இது குறித்து வைத்திலிங்கம் எம்பி பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். இதில் உண்மை இல்லை என்றால் முதல்வரோ அல்லது சட்டசபை நடத்துபவரோ அல்லது இந்த இரட்டை இன்ஜின் ஆட்சியை நடத்தும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக மறுப்பு தெரிவிக்க வேண்டும். இல்லையெனில் இக்குற்றச்சாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாகவே அர்த்தம். இந்த குற்றத்தினை சாதாரண காவல்துறை விசாரணையால் வெளிக்கொணர முடியாது. இந்த குற்றத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர சிறப்பு புலனாய்வு குழுவை கவர்னர் அமைக்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி வந்த புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை பார்க்க முடியாததால் காத்திருந்த பின் திரும்பி சென்றார். புதுச்சேரியில் 5ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் ரோடு ஷோ நடத்த அனுமதி கேட்டு 4வது முறையாக இன்று தவிகவினர் முயற்சி எடுத்துள்ளனர். கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் புதுச்சேரி உருளையன்பேட்டையில் உள்ள முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வந்தனர். அவர்கள் வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தனது அலுவலகத்திலிருந்து காவல் தலைமையகத்தில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்திற்கு புறப்பட்டு சென்றார். இதனால் தவிகவினர் அதிகாரியை பார்க்க முடியாமல் புறப்பட்டனர். மீண்டும் வந்து அவரை சந்திப்போம் எனவும் விரைவில் அனுமதி கிடைக்கும் என தெரிவித்துவிட்டு காரில் உடனடியாக சென்று விட்டனர். காரைக்காலில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு தயார் செய்யவில்லை என்று அதிகாரிகளை ஆவேசமாக பேசிய அமைச்சர் திருமுருகன் வீடியோ வலைத்தளங்களில் வைரலாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த பொதுமக்களுக்கு உணவு வரவில்லை என தகவல் அறிந்த அமைச்சர் திருமுருகன் தலத்தெரு உணவு தயார் செய்யும் மையத்திற்கு சென்று பார்த்தபோது உணவு தயார் செய்து கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மக்களுக்கு வழங்கப்படும் உணவு உரிய நேரத்திற்கு வழங்க வேண்டாமா என அதிகாரிகளிடம் ஆவேசத்துடன் கேட்ட அமைச்சர், ரூபாய் 1 கோடி பணத்தை வைத்துக் கொண்டு எந்த வேலையும் நடைபெறவில்லை. 3 மணி நேரமாக மக்களை அலைக்கழித்துள்ளீர்கள். உணவுக்காக அடித்துக் கொண்டு இருக்கணுமா? பல்வேறு இடங்களில் உணவு தயார் செய்யும் மையம் இருந்தும் ஒரு மையத்தில் மட்டுமே உணவு தயார் செய்துள்ளீர்கள். மழையால் பாதித்த மக்களுக்கு உணவு வழங்கவில்லை என அரசுக்குத்தான் கெட்ட பெயர் ஏற்படும் என ஆவேசமாக பேசினார். பாதிக்கப்பட்ட அனைத்து தொகுதி மக்களுக்கு உணவு வழங்க வேண்டுமென அமைச்சர் திருமுருகன் அதிகாரிகளை ஆவேசமாக பேசிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலஞ்ச் கப் சீசன் 2 நேஷனல் கராத்தே சாம்பியன்ஷிப் ஷார்ஜாவில் நடைபெற்ற கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்சாய் சிவரஞ்சனி பதக்கம் வென்று இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். ஷார்ஜா யுஏஇயில் நடைபெற்ற சேலஞ்ச் கப் சீசன் 2 நேஷனல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக போட்டியில் கலந்து கொண்ட டைகர் கராத்தே பயிற்சியாளர் சென்சாய் சிவரஞ்சனி சீனியர் பிளாக் பெல்ட் கட்டா பிரிவில் வெள்ளி பதக்கம் மற்றும் குத்துச்சண்டை பிரிவில் முதல் கோப்பையை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார். சென்சாய் சிவரஞ்சனியை காரைக்கால் இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் VRS குமார் நடுவராக பணியாற்றியதற்கு சேலஞ்ச் கப் சார்பாக மாஸ்டர் அப்துல் லத்தீப் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்து பாராட்டினார். மேலும் மாஸ்டர் லூசி டிட்டு மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாஸ்டர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் இப்போட்டியானது
ஷார்ஜா BKM கலரி கிளப்பில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜா நகரில் புதியதாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி MLA ஆய்வு செய்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நலத்துறை பேட்கோ மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜா நகரில் புதியதாக கழிவுநீர் வாய்க்காலுடன் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது ஆதிதிராவிட நலத்துறை பேட்கோ இளநிலை பொறியாளர் முகுந்தன் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். வில்லியனூரில் தொடர் மழையால் வீடு இடிந்து விழுந்ததால் பாதிக்கப்பட்டவர்களை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மேற்கு வீதி எண் 81 என்ற முகவரியில் வசிக்கும் தனலட்சுமி என்பவரின் மண் சுவர் மற்றும் கல் சுவர் வைத்த ஓலை கூரை வீடு நேற்றிரவு பெய்த மழையில் சுவர் இடிந்து விழுந்தது. இந்த சம்பவத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண்மணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் வீடு முற்றிலும் சேதமடைந்து விட்டது. இது குறித்து தகவல் அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பாதிக்கப்பட்ட வீட்டிற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து கணவரை இழந்து விதவை பென்ஷன் வாங்கும் பெண்மணி தனலட்சுமி சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு அரசின் நிவாரணமும் வீடு கட்ட உதவியும் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது கிராம நிர்வாக அதிகாரி வீரபாபு மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பெரும் பிரச்சனையாக விளங்கி வரும் தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை தடுப்பதற்காக புதுச்சேரி நகராட்சி சார்பில் நாய் கருத்தடை மையம் விரைவில் திறக்கப்பட உள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் உள்ள 5000த்திற்கும் மேற்பட்ட தெருநாய்களுக்கு முதலில் கருத்தடை செய்வதற்கு புதுச்சேரி நகராட்சி சார்பில் தாவரவியல் பூங்கா அருகில் உழவர் சந்தை எதிரில் உள்ள பஸ் நிலைய வளாகத்தில் கருத்தடை மையம் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த கருத்தடை மையத்தில் நாள் ஒன்றுக்கு 10 நாய்களுக்கு கருத்தடை செய்து மையத்தில் உள்ள 7 அறைகளில் 70 நாய்கள் வரை பராமரிக்கப்படும். பின்னர் அது எங்கு பிடிக்கப்பட்டதோ அங்கு கொண்டுவிடப்படும். இந்த தெருநாய்களை பிடித்தல், கருத்தடை செய்தல், பராமரித்து மீண்டும் விடுதல் வரை நாய் ஒன்றுக்கு தலா ரூபாய் 1650 வரை நகராட்சி சார்பில் இந்த பணிகளை செய்ய உள்ள தன்னார்வ தொண்டு அமைப்பினருக்கு வழங்கப்படுகிறது. நாய் பிடிக்கும் பணிகளை மேற்கொள்ள தமிழகத்தை சேர்ந்த நாய் பிடிப்பாளர்கள் வருகின்றனர். அதைத் தொடர்ந்து நாய் ஷெல்டர் தயாராகி உள்ளது. மேலும் தெருநாய்களை முழுவதுமாக அடைத்து வைத்து பராமரிக்க முருங்கப்பாக்கம் அருகில் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத ஒதுக்குப்புறமான இடத்தில் நாய் ஷெல்டர் விரைவில் அமைக்கப்படுகிறது. இதற்கான பணிகளையும் நகராட்சி அதிகாரிகள் வேகமாக செய்து வருகின்றனர். காரைக்காலில் தொடர் மழை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவர் நிர்மலா உணவு வழங்கி ஆறுதல் கூறினார். காரைக்கால் மாவட்டத்தில் டிட்வா புயல் காரணமாக கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏழை எளிய மக்கள் தங்களது அன்றாட வேலைகளுக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். அவர்களின் சிரமத்தை போக்கும் வகையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட தலத்தெரு கிராம மக்களுக்கு காரைக்கால் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவர் நிர்மலா ஏற்பாட்டில் 1000 குடும்பங்களை சேர்ந்த 5000 பேருக்கு மதிய உணவை மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று வழங்கினார். தாவேக தலைவர் விஜயின் ரோடு ஷோவுக்கு அனுமதி மறுப்பது என்பது சரியே என்று புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போலி மருந்து தொழிற்சாலை தொடர்பாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமியும் வைத்திலிங்கம் எம்பியும் என் மீது அவதூறு பரப்பி வருகின்றனர். என்னுடன் ஆண்டியார்பாளையம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா என்பவர்தான் இருக்கின்றார். மதுரை ராஜா என்பவர் குறித்து ஆதாரம் அளித்தால் அதற்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியை கண்டு அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. ஆகவேதான் என் மீதும் முதல்வர் மீதும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தை முழுமையாக துணைநிலை ஆளுநர் கையில் எடுத்துள்ளார். இதில் உண்மையான குற்றவாளிகள் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார்கள். புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் ரோட் ஷோவுக்கு
அனுமதி மறுப்பது என்பது என்னை பொறுத்தவரை சரியான முடிவு என்று தோன்றுகிறது. ஏனெனில் கரூரில் பெரிய இழப்பு நிகழ்ந்துள்ளது. புதுச்சேரியில் தமிழகம் போன்ற விரிந்த சாலைகள் கிடையாது. மேலும் தவிகவினர் அனுமதி கேட்ட சாலையும் மக்கள் நடமாட்டம் அதிகமான சாலை. ஆகவே விஜய் ரோடு ஷோவை தவிர்த்து உப்பளம் மைதானம் உள்ளிட்ட ஏதேனும் ஒரு இடத்தில் வேண்டுமானால் கூட்டம் நடத்தலாம். அதனை நாங்கள் வரவேற்கிறோம் என்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.